இப்போ வந்து அப்படின்னா மார்க்ஸ் மேடையில நின்று பவுல் வந்து பிரசங்கம் பண்றார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசங்கம் நம்ம பார்க்கலாம். இதுலயும் வந்து சில சில காரியத்தை மட்டும் பார்க்கலாம். ரொம்ப டீப்பா போறது கிடையாது. என்ன சொல்றாரு? அத்தேனியரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதாப பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொல், வெள்ளி, கல் இவைகளுக்கு தேவன் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இது வந்து புறஜாதிகளுக்கு, கிரேக்கர்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு பிரசங்கித்தப்பட்ட ஒரு பிரசங்கம். இதுலயும் என்ன சொல்றாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் அப்படி சொல்றாங்க. இந்த பிரசங்கத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன 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 நடக்கிற முதல்ல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை காண்கிறார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? தேவன் அறியப்படாத தேவன் அப்படி சொல்றாங்க. மற்ற தேவன்கள் இருக்கு, ஆனா அறியப்படாத தேவன் ஒரு பலிபீடம் இருக்கு. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏதோ ஒரு தேவன் இருக்கு, அந்த தேவன் நீங்க அறியல, அந்த தேவனை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு? கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நீங்கள் அறியாத தேவன் வந்து என்ன பண்ணது கிடையாது, கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை. ஏன் கைகளால் கோவில்ல வாசம் பண்ணது கிடையாது? ஏன்னா அவர் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் அவ்வளவு பெரிய தேவன். உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மற்ற ஜாதிகளுக்கு, யூதர்களான மற்ற ஜாதிகளுக்கு சொல்றார். மனுஷர்கள் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஏன்? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர்கள் கைகளால் பணிவிடை கொள்கிறது. கடவுள் தான் ஜீவன் தந்தார், கடவுள் தான் சுவாசம் தந்தார், எல்லாத்தையும் கடவுள் தான் தந்தார். அறியப்படாத கடவுள், அறியப்படாத தேவன் எல்லாம் தந்தாரு. அவருக்கு ஏதோ தேவை மாதிரி மனுஷர்கள் கையில பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இறங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படின்னா அதை பற்றி ஒரு காரியத்தை பார்க்கலாம். காலங்களை குறித்திருக்கிறார் அப்படின்னா இது வந்து தானியேல் சொன்ன வார்த்தைகள் மாதிரி இருக்கு. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களை குறித்திருக்கிறார் இந்த அறியப்படாத தேவன். அடுத்தது குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகள் அப்படின்னா உபாகமம் 32வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீடும். சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். எல்லா ஜனத்துடைய எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீடும். என்ன சொல்லும்? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீடும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு காரியம் பார்க்கிறோம். என்ன நடக்குது? எல்லா ஜனத்துக்கும் எல்லையை திட்டம் பண்றாரு. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு அப்படின்னா யாவே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான் அவருடைய பங்கு. யாக்கோப்பு தான் அவருடைய சுதந்திர வீடும். அப்ப மற்ற ஜனங்களுக்கு வேற தேவன்கள் இருக்கிறாங்க.
ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல அப்படிதான் நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, ஜாதிகள் அப்படி சொல்றாங்க. மற்ற ஜாதிகள், நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் இருந்து ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் மாற்றம் தான் யாவே தேவனை தொழுது கொள்றாங்க. மற்ற ஜாதிகள் வேறு தேவன்களை தொழுது கொள்றாங்க. இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப 2 காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா, எல்லா ஜனங்களுக்கும் தேவன் எல்லையை திட்டம் பண்ணுகிறார். 11வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததி யாக்கோப்பு 12 கோத்திரம் மாற்றம் தான் யாவே தேவனை தொழுது கொள்றாங்க. மற்ற உலகமே, மற்ற ஜாதிகள் எல்லாருமே வேற தேவனை தொழுது கொள்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். பூமி மிருகம் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படி பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா, காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறாருன்னா என்ன சொல்ல வராங்க, இந்த அறியப்படாத தேவன் தான் உண்மையில கண்ட்ரோலா இருக்கிறவர். பூமியில கண்ட்ரோல் பண்ணவர் யாரு? அறியப்படாத தேவன். அவர் தான் காலங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரா இருக்காரு. அறியப்படாத தேவன் தான் பூமியை கண்ட்ரோல் பண்ற தேவன். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, மற்ற கடவுள் கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இவர் தான் உண்மையில கண்ட்ரோல்ல இருக்கிற கடவுள் அப்படி சொல்றாங்க. அப்புறமா கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, கடவுள் தான் எல்லையெல்லாம் குறித்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம நினைக்கலாம், ஒருவேளை இந்த மெய்யான தேவனை மற்ற ஜனங்கள் அறிய முடியாம இருந்தது. இயேசு வந்த பிறகுதான் எல்லாருமே யாவே தேவனை அறிய முடியும். ஆனா பவுல் அப்படி சொல்ல, என்னதான் இஸ்ரவேல் நடுவில் தேவனுடைய பிரசனம் இருந்தாலும் மற்ற ஜனங்கள் தேவனை அறியாமலாம் இல்லை, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்கிறார். அப்படின்னா அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கடவுள் அவர்களை மற்ற கடவுளிடம் ஒப்படைத்தார். எப்படியோ அவர்கள் உண்மையான கடவுளை தேர்வதற்காக கடவுள் கதவை திறந்து வைத்தார். ஏசாயா 49வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்னது, ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள். இஸ்ரவேல் எப்படி இருக்கு? ஆசாரிய ராஜ்யம் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அப்போ இஸ்ரவேலின் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அவரை விரும்பவும் அவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேவன் காலங்களையும் எல்லைகளையும் திட்டம் பண்ணினார் அப்படி பார்க்கிறோம். அப்புறம் வேற என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் இப்படி பண்ணாருன்னா, எப்படியாவது அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு அவர் தேடும்படிக்கு அப்படி பண்ணார். சில சமயத்தில் நம்ம நினைக்கலாம், பழைய ஏற்பாட்டுல மற்ற ஜனங்களால தேவனை கண்டுபிடிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த வசனம்லாம் என்ன சொல்றது, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட யாவே தேவன், உண்மையான தேவனை கண்டுபிடிக்கிறதற்கு அவர்கள் வாய்ப்பு இருந்தது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. மற்ற ஜாதிகள் வேறு தேவன்களை, மற்ற தேவன்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா அவங்க நியாயம் தீர்க்கப்படல. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க நியாயம் தீர்க்கப்படவில்லை. கடவுள் அவர்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு அளிக்கிறார். அவரை தேடுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மற்ற ஜாதிகள் வேறு தேவன்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். காணாதவர் போல் இருந்தாலும் அவங்க நியாயம் தீர்க்கப்படவில்லை. அதுதான் அவருடைய அர்த்தம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயம் தீர்ப்பார். அப்ப சொல்றாங்க, ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இது வரைக்கும் அறியாமை உள்ள முன்னாடி காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா அவருடைய அர்த்தம், அவர்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. இப்போ தேர்வு செய்யணும். அப்போ இப்ப நம்ம இதுல பாக்குறோம், முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அறியப்படாத தேவன் அவர் தான் உண்மையிலே கண்ட்ரோல்ல இருக்கிறவர். அவர் தான் உலகத்தையும் அவர்கள் யாவையும் உண்டாக்கினவர். கைகளால் கட்டப்பட்ட கோவில்ல வாசம் பண்ணது கிடையாது. மனுஷரால் பணிவிடை கொள்கிற இடம் இல்லை. நாம் தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. மனுஷனுடைய சித்திரை வேலையிலும் யுக்தியிலும் உருவாக்கின பொன் வெள்ளிக்கல் இவைகளுக்கு தேவன் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. கடவுள் எப்படி எதுக்கு ஒப்பா இருப்பாரு? பொன் வெள்ளிக்கல் எதுக்கு ஒப்பா இருக்க மாட்டாரு அப்படி சொல்றாங்க.
இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இருக்கிறார். ஒரு மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போ இதுதான் வந்து இஸ்ரவேல் அல்லாத இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு பிரசங்கம். இப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு பார்க்கும்போது அவர் யாரை பற்றி பிரசங்கம் பண்றாரு? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றார். இயேசுவை எழுப்பினார், இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கோம் சொல்றாரு. இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள். அப்ப இயேசுவை பற்றி தான் பிரசங்கம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார், அவர்களே சாட்சிகளா இருக்கிறாங்க. இதுதான் சுவிசேஷம். பவுல் என்ன பிரசங்கம் பண்றாரு? இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்டார், அநேக பேருக்கு அநேக நாள் தரிசனமானார், அவர்கள் தான் சாட்சிகளா இருக்கிறாங்க. இயேசுவை எழுப்பினதினால் பிதாக்கு வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். 17வது அதிகாரத்துல சொல்றாரு, அறியப்படாத தேவன், உண்மையான கடவுள் வந்து என்ன பண்ணிட்டு கிடையாது, கைகளால் காட்டப்பட்ட கோவில்ல வாசம் பண்ணிட்டு கிடையாது. மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறது இல்லை. தெய்வம் பொன் வெள்ளிக்கல் இவைகளுக்கு தெய்வம் உப்பாயிருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது. இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போ விசுவாசம், சுவிசேஷம், பிரசங்கம் எல்லாம் எதை பற்றியது என்றால் இயேசுவை பற்றியது. இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தும் விசுவாசித்தம் இருக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் புஸ்தகம் முழுசும் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் ராஜா என்பதை நம்ம பார்க்க முடியும்.